தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனால் இந்த பணப்புழக்கம் எனக்கு அதிகமாக இருக்கவே மாட்டேங்குது. பணம் வந்தால் நிற்கவே மாட்டேங்குது, செலவாயிட்டே இருக்குது. என்னால் எதுவுமே பிளான் பண்ண முடியல. இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற ஆளா நீங்கள்? இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது மூட நம்பிக்கை பற்றியோ இல்லை தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புங்கன்னு நான் சொல்ல வரல. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்த விஷயத்தை சின்ன சின்ன பழக்கங்கள் இருக்கும், இந்த பழக்கங்களை நம்ம வெளியில் அவுட்டர் லேயரில் ஒரு ஹேபிட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அது நம்மளுடைய உள்தன்மையை, இன்னர் சைக்காலஜியை எப்படி பாதிக்குது, அது வெளியில் யோகிக் எனர்ஜியாக எப்படி வெளிப்படுது பாருங்கள். அவுட்டர் ஹேபிட் ப்ளஸ் இன்னர் சைக்காலஜி ப்ளஸ் யோகிக் எனர்ஜி, இந்த மூணு விஷயத்த ஒருத்தங்க சரியாக தெரிஞ்சு தன்னோட பழக்க வழக்கங்களை, சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை திருத்தினா லைஃப் எப்படி யோகிக் லைஃபாக மாறி பேலன்ஸாக கிடைக்கும் பொழுது, இந்த பிராண ஓட்டம் வீட்டுக்குள்ள சரியாக இருக்கும் பொழுது நம்ம மனநிலை மாறி யோகிக் எனர்ஜி அதுக்கு சப்போர்ட் பண்ணி பண வரவை மட்டும் இல்லை, செல்வத்தை மட்டும் இல்லை, நல்ல எண்ணங்களையும் மற்ற விஷயங்களெல்லாம் அழகாக உள்ளே கொண்டு வரும். நான் திரும்ப திரும்ப பிரியமானவர்களே ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன சார் இப்படி மூட நம்பிக்கையாக பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ஆழ்ந்த மன ரீதியான உளவியல் தத்துவம் இருக்குது. நான் எதுக்கு தயாரானவன், நான் எப்படிப்பட்டவன், நான் எந்த திசையை நோக்கி போகிறேன், என் லைஃப் எப்படி இருக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்க சும்மா மனநிலையில் மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட வாழ்க்கையில் வெளியில் நடக்கக்கூடிய புற விஷயங்களில் தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 8 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவுட்டர் ஹேபிட், வெளிப்புறமாக நீங்கள் பண்ணக்கூடிய 8 பழக்க வழக்கங்கள் எப்படி இன்னர் சைக்காலஜி உங்கள் உள் உளவியலை பாதிக்குது. இதை சரி பண்ணிட்டா இந்த யோகிக் எனர்ஜி சீராக மாறிடும். இதுதான் அதில் முதல் விஷயம். பிரதானமாக சொல்கிறது, நம்ம எல்லாத்துக்கும் தேவை தூக்கங்க, நிம்மதியான தூக்கம். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் பெட்ரூமுக்கு போய் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் பெட்ரூமுக்கு போய் உங்கள் பெட்டை பாருங்கள். அது டர்ட்டியாக ஸ்மெல் அடிச்சுட்டு கந்தலாம் கசகசன்னு இருக்குதா, நீங்கள் போத்திக்கிற போர்வை ஓட்ட உளுந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை மாற்றுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தூங்கும்போது இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம், நம்ம உடம்புல ஹீல் ஆகக்கூடிய நேரம், நல்லா சரியாகக்கூடிய நேரம், அது நம்மளோட மனநிலையை மாற்றுற நேரம். ஸோ அந்த மாதிரி நடக்கிற இடம் எவ்வளோ நல்லா இருக்கணும். அப்போ இது எப்படி சொல்லுது, நான் ஒர்த்தில்லாதவன், இதுக்கு நான் ஒர்த்தில்லாதவன், ஏன்னா நான் வச்சிருக்கிற இடம் எப்படி இருக்குது, கந்தலும் அசிங்கமாக கிழிஞ்சதுமா இருக்கிற இந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி எப்படிங்க நம்மளை ஹீல் பண்ணும். அப்போ பாருங்கள், அவுட்டர் ஹேபிட்டு வெளியில் அசிங்கமாக இருக்கிற விஷயம், உள்ளுக்கு இருக்கிற சைக்காலஜி நீங்கள் எப்படி முடிவு பண்ணிட்டீங்க, நான் இந்த குப்பை கந்தலுக்குள்ளே இருக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ இன்னர் சைக்காலஜி முடிவு பண்ணிருச்சு. இப்போ எப்படி பாசிட்டிவ் பிராணா வரும்? நீங்கள் கந்தல் அழுக்காக இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்மெல் எப்படி இருக்கும், ஒரு அழகான மலர்கள் இருக்கிற இடத்துல ஸ்மெல் எப்படி இருக்கும், இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் முதல்ல மாற்ற வேண்டியது என்னன்னா, நீங்கள் தூங்குற இடம் சுத்தமாக இருக்கணும், ஸ்மெல் அடிக்கக்கூடாது, நீங்கள் போத்திக்கிற போர்வையெல்லாம் ஓட்டையாக இருக்கக்கூடாது, அந்த இடம் அழகாக க்ளீனாக சூப்பராக இருக்கணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், காலையில் எந்திரிச்ச உடனே பெட்டை விட்டு கீழே இறங்கினதையும் உங்கள் பெட்டை நீட்டாக வைங்க. ஏன்னா அங்கேருந்து தான் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. இது முதல் விஷயம். அடுத்தது ரெண்டாவது, நான் சொல்லும்போது சிரிச்சிடாதீங்க. உங்கள் உள்ளாடைகளை பற்றி உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும், யாருக்குமே தெரியாது. ஏன்னா உள்ளாடைகள் வெளியே தெரிய போகிறதில்ல, அதனால தான் உள்ளாடைகள். அந்த உள்ளாடைகள் சில பேருக்கு ஓட்டையாக இருக்கும், கிழிஞ்சிருக்கும். நான் சொல்லும்போது சிரிக்க நினைக்காதீங்க, ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. கிழிஞ்ச உள்ளாடைகள் யார் பார்க்க போகிறா? ஒரு மெத்தனை போக்கு, ஒரு அசால்ட்டு. நான் எனக்கு இது போதும், நீங்களே ஏன் நிறுத்திக்கிறீங்க உங்களை? நீங்கள் நல்லா அழகான ஒரு ரொம்ப காஸ்ட்லியான உள்ளாடை போடுறதுக்கு தகுதியானவங்க. பாருங்கள், லிமிட்டேஷன் பண்ணுறீங்க பாருங்கள். எனக்கு இது போதும், இதோட நான் நிறுத்திக்குவேன் இப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல தள்ளி வைங்க. உங்கள் உள்ளாடைகள் ஓட்டை எழுந்து கந்தலாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிடுங்க. நம்ம பெரியவங்க சொல்கிறது உண்டு,
கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு அப்படி அழுக்கு இல்லாமல் ஓட்டை இல்லாத உள்ளாடைகளை அணிஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் ஒர்த்து, நான் தகுதியானவங்கிற மனநிலை பில்ட் ஆகும். அடுத்தது 3வது விஷயம் என்னென்னா, நம்ம செருப்பு காலணிகளை எல்லாம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், வீட்டை டோரை சில பேர் பார்க்க முடியும் உதச்சி விட்டுட்டு அந்த டோருக்கு முன்னாடி போட்டு வந்துடுவாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, டே அந்த செருப்பை தூக்கி ஓரமாக வைடா, லக்ஷ்மி உள்ளே வராதரா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டோட மெயின் கதவு தான் எனர்ஜி பிராணா ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு இடம். அந்த பிராணா ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்த நீங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்க, கந்தலாகவும் ஸ்மெல் வர்ற மாதிரியும் கிளட்டர் எனர்ஜி, அதாவது எனர்ஜி பிளாக் பண்ணுற ஒரு சோர்ஸை வச்சிங்கன்னா எப்படிங்க எனர்ஜி உள்ளே வரும்? அப்போ நம்மளோட வீட்டோட முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் கதவு நுழைவாயில் கிட்ட சுத்தமாக, அதனால தான் மாந்தலைகள் கட்டி ஒரு அலங்கரித்து நம்ம மகாலட்சுமி உள்ள வரவேற்கிற மாதிரி ஏன் இத்தனை நம்ம பெரியவங்க பண்ணினாங்கன்னா, பாசிட்டிவ் பிராணாஸ் உள்ள வரணும், நல்ல சக்திகள் உள்ள வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணாங்க. அதனால 3வதா நான் சொன்ன விஷயத்த தயவு செஞ்சு அந்த செப்பல், அந்த ஷூஸு, ஸ்மெல் அடிக்கிற விஷயமெல்லாம் இருந்தால் எங்காவது ஒரு பக்கம் போடுங்க, வீட்டோட நுழைவாயில வைக்காதீங்க. அடுத்தது 4வது விஷயம், நிறைய பேர் பண்ணுற பிளண்டர் மிஸ்டேக், சாப்பிட்டு முடிப்பாங்க, முடிச்சு அதே பிளேட்டில் கையை கழுவுவாங்க. இது என்ன தெரியுங்களா, ஒரு விஷயத்தை முழுமையடையாத தன்மை இதுதான் காமிக்குது. இன்னொன்று, அந்த சாப்பாடு, அந்த உணவு தான் உங்களோட உடம்புக்குள்ளே போய் உங்களுக்கு சக்தியை கொடுக்குது. அதுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம், அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு முக்கியம். சாப்பிட்ட இடத்துல கை கழுவுறது சாப்பிட்டுட்டு டாய்லெட் போகிறதுக்கு சமம்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு சக்தியை நம்ம எந்த அளவுக்கு சாதாரணமாக எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். நம்மளை உயிரை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தடை பண்ணுறோம். அதனால் இந்த சாப்பிட்ட உடனே அதே பிளேட்டில் கையை கழுவுறதை நிறுத்திட்டு அந்த பாத்திரத்தை போய் சுத்தமாக கழுவி வச்சுட்டு அப்புறம் உங்கள் கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு போங்க. இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. இன்னொன்று, ஒரு குடும்பத்தில் பெண் சிரிச்சா அந்த குடும்பமே சிரிக்கும், பெண் அழுதான் அந்த குடும்பமே அழுகும். ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்ல, சில பெண்கள், அது விலைக்கிழவரங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் சிங்கில், அந்த சமையல் ரூமில் சிங்கில் போட்டுட்டு அழுக்கு பாத்திரங்களை போட்டுட்டு நாளைக்கு கழுவலான்னு த்ரூ அவுட் நைட்டு இரவு முழுவதும் அப்படியே விட்டுட்டு தூங்க போயிடுவாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், அதிகாலை அந்த இடத்துக்கு போகும்பொழுது என்ன விதமான எனர்ஜி ஃப்ளோ அங்கே இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இதை நான் ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸாக சொல்லலை, ஒரு மூட பழக்க வழக்கம் அப்படிலாம் சொல்லலை. அங்கே ஒரு கரப்பான் போயிட்டு அங்கே ஒரு அழுக்கில் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் முதல் நாள் அன்னத்தை ஆரம்பிக்க போகிற முதல் நாளுக்கு உள்ள நுழையிற இடம் எப்படி இருக்கணும்? இரவு முழுவதும் அந்த பாத்திரத்தை அப்படி வைக்காம சுத்தமாக கழுவி இரவு அந்த இடத்தெல்லாம் தொடச்சுட்டு போய் நீங்கள் படுத்துட்டு அதிகாலையில் அந்த இடத்த பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த எனர்ஜியே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் பர்ஸ் வச்சிருப்போம். 75% மணி பர்ஸ் வச்சிருப்போம் எல்லாருமே. இந்த மணி பர்ஸ்ல என்ன தெரியுமா நம்ம வச்சுக்குவோம், இறந்து போனவங்களோட ஃபோட்டோ வச்சுக்குவோம். ஓ எங்கள் அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க, எங்கள் அப்பா. நான் தப்பு சொல்ல வரலைங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க யோக காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம மனது எப்போவுமே இறந்த காலத்தில் போய் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அது நிகழ்காலத்தில் இருக்கணும். நீங்கள் எப்போவெல்லாம் உங்கள் பர்ஸை எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுதும் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த நபரை பற்றின இறந்த கால நினைவுகள் உங்களுக்கு வரும். எப்போவெல்லாம் இறந்த கால நினைவுகள் வருதோ உங்கள் பிராண சக்தி திரும்பவும் பின்னோக்கி போகிறக்காக செலவாகிட்டே இருக்கும். அதனால் இறந்தவர்களோட புகைப்படத்தை பர்ஸில் வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே அங்கேயே முன்னாடி நீங்கள் அதிகமாக பார்க்குற இடத்துல வைக்காம உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவங்க சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களை டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமே தவிர அதை வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணாதீங்க. அடுத்தது, உடஞ்ச கண்ணாடிவை வீட்டில் வச்சுருக்கிறது, இல்லைன்னா பர்ஸில் வச்சுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை நான் சுத்தமாக அவாய்ட் பண்ண சொல்லுவேன். நம்ம பெரியவங்களாம் அதை சொல்லியிருப்பாங்க, உடஞ்ச கண்ணாடி பார்க்காதரா அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ரெப்ரசன்டேஷன் தான் கண்ணாடியில் தெரியும். நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோம், உடஞ்சிருக்கும் போது நம்ம மனம் ஸ்கேட்டர் ஆன மாதிரியும் நம்மளோட கவனம் சிதறின மாதிரியும் நம்மளே அசிங்கமாக பார்க்குற மாதிரி தன்மைகள் ஒவ்வொரு டைமும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடஞ்ச கண்ணாடி ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா முதல்ல அதை எடுத்து கொண்டு போய் போட்டுருங்க. உங்களை அழகாக பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க, நல்லா குளிச்சு மேக்கப் போட்டு நம்மளை எவ்வளோ அழகாக காமிச்சிக்கிறோம். ஏன் அந்த கண்ணாடியில் மட்டும் அந்த கஞ்சத்தனம் நம்மளை முழுமையாக காமிக்கக்கூடிய இடம் அது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. இது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்ப குறைச்சிரும். கடைசியாக நான் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மணி பர்ஸுக்கே நான் வர்றேன். இந்த கடைசியான விஷயம், இந்த மணி பர்ஸில் பழைய பில்லு, தேவையில்லாத பொருள், என்னைக்கோ வாங்கின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனு, அது இதுன்னு போட்டு நிரப்பி வச்சுருப்பீங்க. ஒரு விஷயம் கேளுங்க, இப்போ இடத்த சுத்தமாக கொஞ்சம் நிறைய இடம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தானே ஒரு பொருள் அதுக்குள்ளே வைக்க முடியும். கடந்த கால நினைவுகள், கடந்த கால விஷயம், நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க பாருங்கள். உங்ககிட்ட இருந்து பணம் வெளியே போனதுக்கான ரெப்ரசன்டேஷனை பர்ஸில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கான வழியை கொடுங்க. இந்த பழசு
பழையன கழிதல். தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. என் பர்சனை காலியாக வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு போட்டு வைங்க. இது என்னடா சார் ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் சொல்கிறாருலாம் நினச்சிக்காதீங்க. இதுக்கெல்லாம் பாசிட்டிவ் பிராணாவை இழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. பர்ஸில் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது ஒரு பிராண சக்தி உருவாக என்னன்னா, எனக்கு பணம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணம் பிரபஞ்சத்தில் போட போகும். நீங்கள் உழைச்சி செயல்களை செய்யும்போது அது நேர்த்தியாக இருக்கும். இப்படி கேட்கலாம், பர்சுக்குள்ள ஒரு கிராம்பை போடுறதுனால எனக்கு பணம் வந்துருமா? வராதுங்க, 100% வராது. ஆனால் உங்கள் எண்ணங்களை தூண்டி விடும், உங்கள் செயல்களை கூர்மைப்படுத்தும், நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா யோசிக்க வைக்கும், உங்கள் மனம் சரியாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பிராணா உண்டு பண்ணும். இதெல்லாம் பில்டு பண்ணி கொடுத்துச்சுன்னா அங்கே வேலை நல்லா நடக்குமா? அப்போ பணம் நமக்கு வருமா? இந்த 8 விஷயங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த விஷயங்களை மாற்றும் பொழுது, சின்ன சின்ன பழக்கங்கள் தான், இதை மாற்றும் பொழுது பாசிட்டிவ் பிராணா உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். உங்கள் பர்ஸு, நீங்கள் உங்களோட பிலாங்கிங்ஸு, உங்கள் ஹவுஸ் ஹோல்டிங் எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் வருங்க. அது உங்களோட பாசிட்டிவ் பிராணாவை தூண்டி உங்களோட எண்ணத்தையும் புத்தியும் தூய்மைப்படுத்தும். அப்போ நம்ம பணக்காரராக மாறுறதை பிரபஞ்சம் கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.